எங்கள் வீட்டு சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாமா? ஒரு நான்வெஜ் விருந்து மாதிரி செஞ்சுருக்கேன். தம்பிக்கு லீவு எப்போவாச்சும் ஒரு டைம் தான், மாதம் 2 மாதம் கூட ஆயிரும். இந்த தடவை 15 நாள்லேயே லீவ் விட்டுட்டாங்க. தம்பி வந்தால் தான் இந்த மாதிரி ஸ்பெஷலாக எல்லாமே செய்வோம். தம்பி இல்லைன்னா நாங்கள் அவ்வளோவா நான்வெஜ்ஜு நானும் சாப்பிட மாட்டேன், பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் தம்பி வந்தால் மட்டும் இதெல்லாம் செய்வோம். பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, பாஸ்மதி அரிசி வச்சு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சுருக்கேன். இது தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழிலேயே வறுவலும் செஞ்சுருக்கேன். அப்புறம் வேக வச்ச முட்டை, இது சிக்கன் குழம்பு, தயிர் பச்சடி, உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லுங்கள். என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சண்டே? இது நான் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்னு காளான் பிரியாணியும் மீல் மேக்கர் வச்சு 65 பண்ணியிருந்தேன். எங்களுக்கும் வைங்குமான்னு தம்பி கேட்டாங்க, அதனால் தம்பிக்கு வைக்கிறேன். சிக்கன் 65 தான் கேட்டிருந்தாங்க. இதே வேலை ரொம்ப நேரம் சரியாக போச்சுங்க, செய்ய முடியல. சரி சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதை வைங்குமா அப்படின்னு வாங்கிட்டாங்க. அப்புறம் ஸ்வீட்டாக ஏதாவது தம்பி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் பாயாசம், பால் பாயாசம் தான் செஞ்சுருக்கேன். ஜவ்வரிசியும் சேமியாவும் போட்ட பால் பாயாசம். இதுதான் எங்கள் வீட்டு சண்டே சமையல். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்காக செஞ்சது இது காளான் பிரியாணி. வாங்க சாப்பிடலாம்.